அன்பான நண்பர்களே, 2025ஆம் ஆண்டின் இரண்டாவது முழு சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நிகழ இருக்கிறது. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெளிவாக காணப்படும். இது எந்த நேரத்தில் தொடங்குகிறது, இப்போது முடிகிறது, அதற்கான சூத காலம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திர கிரகணத்தின் ஆரம்பம் மற்றும் முடிவு நேரம். இந்தியா முழுவதும் இரவு நேரத்தில் இந்த கிரகணம் தெரியும். இது சுமார் மாலை 6:15 மணிக்கு ஆரம்பமாகி இரவு 9:45 மணிக்குள் முழுமையாக முடிவடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதாவது மொத்தம் 3 மணி நேரத்திற்கு மேல் நீடிக்கும். சூத காலம். சந்திர கிரகணத்திற்கு முன் சுமார் 9 மணி நேரத்திற்கு முன்பே சூத காலம் ஆரம்பமாகிறது. எனவே காலை 9 மணியிலிருந்து இரவு 9:45 மணி வரை இந்த சூத காலம் நீடிக்கும். சந்திர கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை: 1. கிரகண காலத்தில் தியானம் மற்றும் மந்திர ஜபம் செய்தால் அதற்கான பலன் பல மடங்கு அதிகமாகும். 2. இந்த நேரத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம், ஹனுமான் சாலிசா போன்ற பாடல்களைச் சொல்லுவது மிகவும் நன்மை தரும். 3. நதிநீர் அல்லது கங்கை ஜலத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் சிறிது துளிகள் வைத்து வீட்டில் தூவினால் கிரகணத்தின் எதிர்மறை சக்திகள் விலகும். சந்திர கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டியவை: 1. கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் உடல் நலம் பாதிக்கப்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. 2. கூர்மையான வேலைகள், கத்தி, கத்திரி போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம். 3. தேவையற்ற வாதவிவாதங்களில் ஈடுபடக்கூடாது. சிறப்பு எச்சரிக்கை: சந்திர கிரகணம் கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அவர்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். 1. கூர்மையான பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். 2. கிரகண நேரத்தில் தூங்காமல் பக்தியுடன் தியானத்தில் ஈடுபட வேண்டும். 3. குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நெற்றி மற்றும் வயிற்றில் குங்குமம் அல்லது கற்பூரம் தடவுவது நல்லது. 4. துளசி தழைவாயில் வைத்து ஹனுமான் சாலிசா படித்தால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படாது. கிரகணத்திற்குப் பிறகு செய்ய வேண்டியவை: 1. குளித்தல். கிரகணம் முடிந்ததும் சுத்தமான நீரில் குளிக்க வேண்டும். 2. வீட்டு ஆலயத்தை சுத்தம் செய்து தீபம் ஏற்றி விஷ்ணுவுக்கு, சிவனுக்கு, கண்ணனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். 3. ஏழைகளுக்கு தானம் செய்தால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு மொத்தம் 4 கிரகணங்கள் நிகழும். அதில் இரண்டாவது பெரிய சந்திர கிரகணம் இதுதான். இந்த கிரகணத்தை சரியாக புரிந்து சாஸ்திரப்படி நாம் கடைப்பிடித்தால் எவ்வித தீய விளைவும் ஏற்படாது. எனவே நண்பர்களே, இந்த முழு தகவலையும் உங்கள் உறவினர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்திரகணம் தமிழ் முழு ஸ்கிரிப்ட். 1. அறிமுகம். 2 முதல் 3 வரை நிமிடம். வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் 2025ஆம் ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணத்தை பற்றி பேசப் போகிறோம். இந்த ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் மற்றும் 2 சந்திர கிரகணங்கள் உள்ளன. முதல் சந்திர கிரகணம் மார்ச் 14, 2025 அன்று நடைபெற்றது. இப்போது இரண்டாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 7, 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. ஜோதிஷ்யம் படி சந்திர கிரகணம் ஒரு அசுப நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் என்பதால் மனச்சிதறல்கள் மற்றும் நல்விளைவின்மை ஏற்படும். 2. சந்திர கிரகணத்தின் முக்கியத்துவம். 4 முதல் 5 வரை நிமிடம். சந்திர கிரகண காலத்தில் சந்திரனின் சக்தி மிக குறைந்திருக்கும். இந்த காலத்தில் சந்திரன் மனச்சோர்வு, கவலை மற்றும் உணர்ச்சி நிலைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சந்திர கிரகணத்தின் தாக்கம் ஒருவரின் மனநிலையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் ஏற்படும். 3. நற்பயன் மற்றும் தீயநிலை செயல்கள். 6 முதல் 7 வரை நிமிடம். இந்த நேரத்தில் செய்யக்கூடாதவை: திருமணம் செய்யல், புதிய வீடு வாங்குதல், புதிய தொழில் அல்லது திட்டங்களை தொடங்குதல், பயணம் செலுத்துதல். ஏன் இந்த செயல்கள் அசுபமாக கருதப்படுகின்றன என்பதை எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்குதல். 4. கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய செயல்கள். 4 முதல் 5 வரை நிமிடம். ஜபம், பிரார்த்தனை செய்தல், தானம் மற்றும் தர்ம செயல், மன அமைதி மற்றும் ஒழுக்கம் காப்பது. 5. சந்திர கிரகணத்தின் தீர்வுகள்
மற்றும் வழிமுறைகள் 5 முதல் 6 வரை நிமிடம். கிரகணம் தொடங்குவதற்கு முன் மற்றும் பின் செய்ய வேண்டிய பராமரிப்பு. பூஜை மற்றும் ஹவனத்தின் முறைகள். விரதம் மற்றும் தானத்தின் முக்கியத்துவம். 6 சந்திர கிரகண கதைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் 5 முதல் 6 வரை நிமிடம். பாணிக கதைகள் மற்றும் கிரகண சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். ஒரு குடும்பம் அல்லது நபரின் அனுபவம். பார்வையாளர்களை ஈர்க்கும் வண்ணமான சுவாரஸ்யமான விளக்கங்கள். முன்னெச்சரிக்கை ஏன் அவசியம். நேர்மறை செயல்கள் மற்றும் நெய் செய்யும் முக்கியத்துவம். பார்வையாளர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஆசிகள். இது முழுமையான 30 நிமிடம் தமிழ் ஸ்கிரிப்ட் ஆகும். நீங்கள் விரும்பினால் நான் இதை வாய்ஸ் ஓவர் ஸ்டைல் எழுதுவதற்கு சிறிது மென்மையான உரை வடிவத்தில் மாற்றியும் வழங்கலாம். அது நேரடியாக யூடியூப் ஸ்கிரிப்டாக பயன்படுத்தலாம். நான் அதை மாற்றி கொடுக்கலாமா? நட்சத்திர கிரகணம் நடைபெறும் போது என்ன செய்யக்கூடாது என்பதை காண்போம். நட்சத்திர கிரகணம் என்பது பூமி சூரியனும் சந்திரனும் இடையில் வரும்போது நிகழும் ஒரு விண்வெளி நிகழ்வாகும். 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறும் இந்த நட்சத்திர கிரகணம் ஒரு முழு நட்சத்திர கிரகணமாக இருக்கும். இதில் பூமி சந்திரனை முழுமையாக மறைக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதியன்று நடைபெறும் இந்த கிரகணம் பாத்ரபத் மாதத்தின் சுக்லபக்தி முழுநாள் தினத்தில் ஏற்படும். இப்போது செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறும் இந்த நட்சத்திர கிரகணம் எங்கு தென்படும் என்பதை பார்ப்போம். இந்த நட்சத்திர கிரகணம் இந்தியாவின் அனைத்து நகரங்களிலும் தெளிவாக காணப்படும். இந்தியாவோடு மட்டுமல்லாமல் இந்த நட்சத்திர கிரகணம் முழு ஆசியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, நியூசிலாந்து, மேற்கு மற்றும் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவின் கிழக்கு பகுதிகளிலும் காணப்படும். இப்போது இந்த நட்சத்திர கிரகணத்தின் நேரத்தை பார்ப்போம். நண்பர்களே, இந்திய நேரப்படி இந்த நட்சத்திர கிரகணம் செப்டம்பர் 7, 2025 அன்று இரவு 9:58 மணிக்கு துவங்கும் மற்றும் நட்சத்திர கிரகணம் நள்ளிரவு கடந்தபின் 1:26 மணிக்கு முடிவடையும். இந்த நட்சத்திர கிரகணத்தின் மொத்த காலம் சுமார் 3:28 இருக்கும். நட்சத்திர கிரகணத்தின் சூத காலத்தை பார்க்கலாம். சூரிய கிரகணம் நிகழும் போது அதன் சூத காலம் 12 மணி நேரங்களுக்கு முன்பே பொருந்தும். ஆனால் நட்சத்திர கிரகணத்தில் சூத காலம் 9 மணி நேரங்களுக்கு முன்பே பொருந்தும். இந்த நட்சத்திர கிரகணம் இந்தியாவில் தென்படுவதால் இந்தியாவிலும் இதன் சூத காலம் முழுமையாக அமலும். இந்த சூத காலத்தின் துவக்கம் செப்டம்பர் 7, 2025 அன்று மதியம் 12:19 மணிக்கு துவங்கும் மற்றும் சூத காலம் கிரகணத்துடன் சேர்ந்து நள்ளிரவு 1:26 மணிக்கு முடிவடையும். இதனால் நண்பர்களே, இந்த விஷயம் முக்கியமாக கவனிக்கத்தக்கது. இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்தியாவில் சூத காலம் மற்றும் கிரகணத்தின் அனைத்து விதிகளும் பொருந்தும். இந்தியாவில் வாழும் மக்கள் இந்த நட்சத்திர கிரகணத்தின் போது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த நேரத்தில் மிகுந்த கவனம் காட்ட வேண்டும். ஏனெனில் கிரகணத்தின் நேரடி பாதிப்பு கர்ப்பத்தில் உள்ள குழந்தை மீது ஏற்படுகிறது. எனவே நட்சத்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் சந்திரனின் ஒளியில் செல்லக்கூடாது மற்றும் தனது கர்ப்பத்தில் கிரகணத்தின் நிழல் விழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நட்சத்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக கடவுளை நினைவில் கொள்ள வேண்டும், மந்திரங்கள், ஜாபங்கள் செய்ய வேண்டும் அல்லது எந்தவொரு மத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான மற்றும் நிழலான பொருட்களை சூத காலம் மற்றும் கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் தவறவிடாமல் கிரகணத்தை நேரில் பார்க்கக்கூடாது. நண்பர்களே, கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் எந்தவொரு விஷயத்திலும் பதட்டப்படக்கூடாது மற்றும் இந்த நேரத்தில் எந்தவொரு வேலைக்காகவோ வளைந்து செயல்படக்கூடாது. இந்த நேரத்தில் ஊசி மற்றும் தையல் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. நெய் மற்றும் தையல் செய்யக்கூடாது. கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் உலோகப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது மற்றும் உடலில் அணியக்கூடாது. சாத்தியமானால் கிரகணம் முடிந்ததும் கர்ப்பிணி பெண்கள் குளித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் கிரகணத்தின் போது தங்கள் கருப்பில் மணல் பூசல் செய்ய வேண்டும். நீங்கள் ஆனால் குளிக்க முடியாவிட்டால் குறைந்தது கங்கை நீரை உங்கள் மீது சிதைத்து உடைகள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் உணவில் அதிக மசாலா அல்லது வறுத்துக் கலைப்பதை செய்யக்கூடாது. உணவை எளிமையாக வைத்திருக்க முடியுமானாலும் அது சிறந்தது. மேலும் கிரகணத்தின் போது கணவன் மனைவி உடல் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் கேட்டபடி இந்த ஸ்கிரிப்ட் முழுமையாக தமிழில் மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் விரும்பினால் நான் இதை வீடியோ வாசிப்பு எளிதாக்கும் முறையில் பாகங்கள் பிரித்து நேரடி யூடியூப் வாய்ஸ் ஓவருக்கு தயாராக மாற்றிக் கொடுக்கலாம். நான் அதை செய்யவா? நண்பர்களே,
உங்கள் வீட்டில் அமைதியும் சாந்தியும் இருந்தால் அதனை பாதிக்கக்கூடிய சில விஷயங்களைச் செய்யக்கூடாது. குறிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சில குறைகள் இருந்தால் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம். ராகு மற்றும் கேது போன்ற கிரகங்களின் அதிக தாக்கம் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் போது எண்ணெய் தடவுதல் கூட செய்யக்கூடாது. இது தோல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும் என்பதால் வீட்டில் இந்த நேரத்தில் எண்ணெய் பிரயோகிக்க வேண்டாம். நண்பர்களே, கிரகணத்தின் போது துளசி இலைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த நேரத்தில் துளசி இலைகளை அறுவடை செய்யும் பழக்கம் தவறு. ஏதேனும் உணவுப் பொருட்களில் துளசி இலைகளை முன்பே வெட்டி வைத்திருந்து சேர்ப்பது நல்லது. இதன் மூலம் கிரகணத்தின் தீவிர தாக்கத்தை குறைக்கலாம். மேலும் சந்திர கிரகணத்தின் போது அனைவரும் சில குறிப்பிட்ட விஷயங்களை கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் தலைமுடியில் எண்ணெய் தடவுதல், உணவு சாப்பிடுதல், தண்ணீர் குடித்தல், தூங்குதல் அல்லது தலைமுடி அலங்கரித்தல் போன்றவை அனைத்தும் செய்யக்கூடாது. கிரகணத்தின் போது துவைக்கல், பாத்திரம் துவைத்தல், சமையல் செய்வது, பூட்டை திறந்தல், பல் துலக்கும் போன்ற பணிகள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். நீங்கள் நோயுடன் இருக்கிறீர்களானால், முதியவர்கள், குழந்தைகள் அல்லது கர்ப்பிணி பெண்கள் என்றால் கிரகணத்தின் போது உணவுக்கு தேவையான அனைத்து முன்பே தயார் செய்து துளசி இலைகளை அல்லது குஷ் புல் சேர்க்க வேண்டும். இதன் மூலம் மற்றும் நீரில் கிரகணத்தின் தாக்கம் ஏற்படாது. கிரகணத்தின் நேரத்தில் எந்தவொரு சிறந்த வேலைகளையும் செய்ய வேண்டாம். வழிபாடு, பூஜை, ஆரதி, முற்போக்கு வேலைகள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த நேரத்தில் சில பூமி, செடி, மலர், இலைகளை அறுவடை செய்யக்கூடாது. ஏற்கனவே கூறியபடி நகங்கள், தலைமுடி, தாடி வெட்டுவது, மாஞ்சியம், மீன், மதுபானம் போன்றவை கிரகணத்தின் போது தவிர்க்கப்பட வேண்டும். புகையிலை, அல்கஹால் போன்றவை கூட பரிசீலிக்கப்பட வேண்டாம். இவ்வாறு கவனித்தால் சந்திர கிரகணத்தின் நேரத்தில் உங்கள் வீட்டில் அமைதி, குடும்ப நலம் மற்றும் ஆரோக்கியம் காக்கப்படலாம். நண்பர்களே, கிரகணத்தின் போது மதுபானங்கள் மற்றும் நரம்பு பாதிப்புடைய மது போன்ற பொருட்களிலிருந்து தவிர்க்க வேண்டும். சந்திர கிரகணத்தின் நேரத்தில் எந்தவிதமான பொழுதுபோக்கையும் செய்யக்கூடாது. சிலர் அல்லது படிக்கோடு போன்ற விளையாட்டுக்களை நேரம் கழிக்க பயன்படுத்துகிறார்கள். இது மிகவும் தவறு. கிரகணத்தின் போது வேறு யாரோடு பகிர்ந்து வழங்கிய அன்னத்தை சாப்பிடக்கூடாது. இல்லையெனில் உங்களது பாவமும் 12 ஆண்டுகளின் தர்ம புண்ணியமும் அழிந்துவிடும். இதேபோல் வெளியிலிருந்து உணவு வாங்கி சாப்பிடுவதும் தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் தூங்குவது கூட செய்யக்கூடாது. ஆனால் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இது பொருந்தாது. நண்பர்களே, கிரகணத்தின் நேரத்தில் அதிகமாக கடவுளை நினைத்து அவரது பெயரை ஜபிப்பது மிக முக்கியம். இந்த நேரத்தில் சண்டை, பேச்சுவார்த்தை, பொய், கபட், தீமையான எண்ணங்கள் ஆகியவற்றில் ஈடுபடக்கூடாது. மனதிலும் அறிவியலிலும் கிரகணத்தின் தீவிர விளைவுகளை தவிர்க்க நீங்கள் அதிகமாக கடவுளின் பெயரை சொல்லவும் அல்லது எந்தவொரு மந்திரத்தையும் ஜபிக்கவும் செய்யலாம். சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் தொடர்புடைய மந்திரங்களை ஜபிக்கலாம். ஒரு எளிய மந்திரம் ஓம் சந்திராய நம அல்லது ஓம் சோம் சோமே நம. இந்த மந்திரத்தை கிரகணத்தின் போது தொடர்ந்து ஜபித்தால் மனதுக்கும் வாழ்வுக்கும் நல்ல விளைவுகளை தரும். கிரகணத்தின் நேரத்தில் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்களை நீக்கி பகைமை, கோபம், பொய் போன்றவற்றில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். இதனால் உங்களது வீட்டில் அமைதி, குடும்ப நலம் மற்றும் ஆரோக்கியம் காக்கப்படும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல பழக்கம், பக்தி, சாந்தி ஆகியவற்றில் ஈடுபடுங்கள். யோகம், பிராணாயாமா, தியானம் போன்ற செயல்கள் செய்யலாம். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் முன்னிருப்பு உணவு தயாரித்து துளசி இலைகள் அல்லது குஷ் சேர்த்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கிரகணத்தின் போது எந்தவொரு சீரிய வேலைகளையும் செய்ய வேண்டாம். பூஜை, ஆரதி, வழிபாடு மற்றும் சில சிறிய கடமைகளில் ஈடுபடல் கூட தவிர்க்கப்பட வேண்டும். வீட்டின் பொருட்கள், பூமி, செடிகள், மலர்கள், இலைகள் ஆகியவற்றை அறுவடை செய்யக்கூடாது. முடிவில் இந்த கிரகணத்தின் நேரத்தில் உங்கள் மனதை கடவுளின் நினைவில் வைக்க வேண்டும். தவறான செயல்களில் ஈடுபடாமல் சாந்தி மற்றும் நன்மையை அடைவதற்காக சிந்திக்க வேண்டும். சமாப்தமான பிறகு கங்காசலம் ஊற்றி குளிப்பதை தவறாமல் செய்யுங்கள். முழு வீட்டிலும் தூசி நீக்கி மசையுங்கள். கங்காசலத்தை வீட்டின் கோவில் முதல் ஒவ்வொரு அறைக்கும் ஊற்றி வைக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் தேவையுள்ளவர்களுக்கு, ஏழைகளுக்கு அல்லது பிராமணருக்கு பொருட்கள் மற்றும் பணம் தானம் செய்யுங்கள். இதனால் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது சந்திர கிரகணம் நடைபெறும் போது நீங்கள் எவ்வாறு உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து விதமான பீடங்களிலிருந்து விடுபட்டு
உங்கள் விரும்பிய ஆசைகளை நிறைவேற்ற முடியும் என்பதை பார்ப்போம். இந்த நேரத்தில் இயற்கை மிகவும் நுணுக்கமாக இருக்கும். இதற்குள் செய்யப்படும் எந்த முயற்சியும் தோல்வியடையாது. அந்த நேரத்தில் பண வருமானத்திற்கு கிரகணத்தின் போது ஸ்ரீசூம் வாசிக்கவும். இதனால் பணத்துடன் தொடர்புடைய அனைத்து தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து தானாகவே அகற்றப்படும். சந்தோஷம் மற்றும் செழிப்புக்கு கிரகணம் முடிந்த பிறகு பசுமை மாட்டிற்கு கருப்பு சர்க்கரை மற்றும் ரொட்டி கொடுக்கவும். இதனால் வீட்டில் சந்தோஷம் மற்றும் செழிப்பு வரும். கண் கோபத்திலிருந்து விடுபட கிரகணம் முடிந்த பிறகு கருப்பு எள்ளும் மற்றும் கடுகு எண்ணெய் தீப்பொறி பீபல மரத்தின் கீழ் எரிக்கவும். இதனால் கண் கோபத்திலிருந்து விடுபடலாம். சந்திரத்தின் பீடங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கிரகணத்தின் போது சந்திர மந்திரத்தை ஜபம் செய்யவும். வெள்ளி பானையில் பால் நிரப்பி சிவலிங்கத்திற்கு அர்ப்பிக்கவும். இதனால் சந்திர பீடங்கள் முழுமையாக அகலும். ஆரோக்கிய நன்மைக்காக குடும்பத்தில் யாராவது மிகவும் உடல் பாதிக்கப்பட்டிருந்தால் கிரகணம் முடிந்த பிறகு குளித்து கங்காசலத்தை ஊற்றி விஷ்ணுவை தியானிக்கவும். வேலை மற்றும் வியாபார வளர்ச்சிக்காக அல்லது அரசு வேலை பெறுவதற்காக அல்லது மற்ற வேலையில் முன்னேற்றம் வேண்டும் என்றால் கிரகணம் முடிந்த பிறகு துளசி தாயார் அருகே தூய நெய் தீப்பொறி எரிக்கவும். அங்கு அக்ஷதம் மற்றும் ரோலி வைக்கவும். இதனால் உங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் உள்ள அனைத்து பிரச்சினைகளும் அகலும். இது சந்திர கிரகணத்துடன் தொடர்புடைய முழுமையான தகவல். உங்கள் மனதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் கேட்கலாம். இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். கமெண்ட் பகுதியில் ஓம் சந்திராய நம மற்றும் ஓம் நம சிவாய எழுதவும். இதனால் சந்திர பீடங்களுடன் தொடர்புடைய அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் விடுபடலாம். இந்த வீடியோவை அதிகம் பகிரவும். ஏனெனில் உங்கள் ஒரு சிறிய பகிர்வு மற்றொருவரின் பீடத்திலிருந்து விடுபட உதவும் மற்றும் உங்களுக்கும் கிடைக்கும். புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். இதுவரை ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜரங் பலி.